வந்து குரூப்ஸில் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஹோமோமார்ஃபிசம், ஐசோமார்ஃபிசம், எபிமார்ஃபிசம், மோனோமார்ஃபிசம் இப்படின்னு நிறைய டாபிக்ஸ் பார்த்துருப்போம். இதே டாபிக்ஸை நம்ம கொஞ்சம் வெக்டார் ஸ்பேஸில் பார்க்கலாமா? அதுதான் இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இங்கேயும் நம்ம 2 வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். VW அப்படின்னு சொல்லி 2 வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அப்போது V to Wக்கு நம்ம ஒரு மேப்பிங் Tன்னு சொல்லி ஒரு மேப்பிங்கை ரெடி பண்ணுறோம். அந்த Tன்ற மேப்பிங்கை எப்போ ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம்னா T of U plus V is equal to T of U plus T of V. இதை நம்ம வந்து குரூப்பில் எப்படி படித்தோம்? F of X star Y is equal to F of X star F of Yன்னு படித்தோம். இந்த ஸ்டார்ன்றது பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன்ட் இன் குரூப்ஸ் அப்படின்னு படித்தோம். இங்கே வந்து லீனியர் இது வெக்டார் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஹோமோமார்ஃபிசமில் அடிஷனை பார்க்குறோம். ஓகேவா? U plus V is equal to T of U plus T of V அப்படின்ட்டு இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் T of alpha U. T of alpha U is equal to alpha into T of U. இந்த ஆல்ஃபான்றது வந்து ஃபீல்டில் இருக்கிறது. ஓகேவா? இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி ஃபீல்டில் இருக்கிறதுன்றதுனால நம்ம இதையும் ஒரு கண்டிஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ தான் இந்த மேப்பிங் வந்து ஒரு ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மேப்பிங் சொல்கிறோம்ல டீனு ஹோமோமார்ஃபிசம்ன்றோம்ல, இந்த ஹோமோமார்ஃபிசமை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வெக்டார் ஸ்பேஸோடைய ஹோமோமார்ஃபிசமை தான் நம்ம வந்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எதுக்குமே இப்படி ஒரு நேம் கிடையாது ஹோமோமார்ஃபிசமுக்கு. இங்கே வெக்டார் ஸ்பேஸில் மட்டும்தான் இப்படி ஒரு பேர் இருக்குது இது வரைக்கும் நம்ம படிக்கிறதுல. ஓகே, ஸோ ஹோமோமார்ஃபிசம்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ டீன்றது ஒரு ஹோமோமார்ஃபிசம், இது நல்லா செட் பண்ணியாச்சு. இப்போ T 1-to-1 இருந்தால் ஹோமோமார்ஃபிசமாகவும் இருந்து 1-to-1 இருந்ததுன்னா அது மோனோமார்ஃபிசம். ஆன்-டுவாக இருந்தது அப்படின்னா அது எபிமார்ஃபிசம். 1-to-1 இருந்து ஆன்-டுவாகவும் இருந்து இந்த ஹோமோமார்ஃபிசமாகவும் இருந்ததுன்னா அது ஐசோமார்ஃபிசம். ரைட்டா? ஓகே, ஸோ 2 வெக்டார் ஸ்பேசஸ் B and W வந்து எப்போ நம்ம ஐசோமார்ஃபிக் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த மேப்பிங் வந்து ஐசோமார்ஃபிசமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பியும் டபிள்யூ ஐசோமார்ஃபிக் அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிளால் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்த லாஸ்ட்டாக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இங்கே எல்டின்னு அங்கங்கே போட்டிருக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் குறிக்கும். ஸோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் T from V to F. இங்கே Vன்றது வெக்டார் ஸ்பேஸ் அண்ட் இங்கே Fன்றது ஃபீல்டு. ஓகே, ஸோ V to F வந்து எப்போ நம்ம Fஐ வந்து நம்ம வந்து லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது Tன்றது ஒரு 2 வெக்டார் ஸ்பேஸ்க்கு இருந்ததுன்னா அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து ஃபீல்டுக்கு இருந்து அது வந்து ஹோமோமார்ஃபிசமாக இருந்துச்சு அப்படின்னா அது லீனியர் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டீன்ற மேப்பிங் வந்து யூலேருந்து வீக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து T of U is equal to 0 into U அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த 0ன்றது ஸ்கேலார். ஃபார் ஆல் U belongs to U அண்ட் 0 belongs to F, அது ஃபீல்டில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மேப்பிங்கை வந்து 0 மேப்பிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த T வந்து இங்கே யூவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் 0க்கு தான் மேப்பிங் பண்ணுது. ஏன்னா இங்கே 0 into anything என்ன 0 தான் வரும். அப்போ T of U is equal to 0ன்னு வரும். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் 0 மேப். ஓகேவா? 0 மேப் அண்ட் இது வந்து ஒரு லீனியர் மேப். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் என்னது? Tயை வந்து V to V தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே வெக்டார் ஸ்பேஸ்க்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அங்கே T of V is equal to V ஃபார் ஆல் V belongs to V. இது வந்து ஐடென்டிட்டி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா 2 எலமெண்ட் 2 ஃபங்க்ஷன் ஒரே ஃபங்க்ஷன் தான் 2 இதாக எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற Vக்கு இங்கே இருக்கிற V தான் மேப், இங்கே இருக்கிற அடுத்த Vக்கு இங்கே இருக்கிற அடுத்த V. ஸோ இது வந்து ஒரு ஐடென்டிட்டி மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்டில் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் P be a vector space over a field F and W be a subspace of V. ஸோ Vன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ்னு கொடுத்துட்டாங்க, Wன்றது ஒரு சப்ஸ்பேஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போது T from V to V by W defined by T of V is equal to W plus V is a linear transformation சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து Vன்றது வெக்டார் ஸ்பேஸ், Wன்றது வந்து சப்ஸ்பேஸ். ஸோ இந்த V by W அப்படின்றது என்ன அப்படின்னா கோஷன் ஸ்பேஸ். ஓகேவா? V by Wன்றது கோஷன் ஸ்பேஸ். ஸோ Vலேருந்து கோஷன் ஸ்பேஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? T of V is equal to W plus D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெக்டார் ஸ்பேஸ் ப்ளஸ் எலமெண்ட் ஃப்ரம் V அப்படின்னு சொல்லி அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து எலமெண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா V1, V2. ஏன்னா இங்கே T of Vயில் அதுதானே இருக்குது, V1, V2. அதை வச்சு போடுறோம். இதை வச்சு போடும்போது என்ன வரும்? இங்கே வந்து Vக்கு பதிலாக நம்ம V1 + V2 போடுறோம். அப்போ W + V1 + V2. கரெக்டாக? இந்த W + V1 + V2 நம்ம W + V1 + W + V2ன்னு எழுதலாம். இது எதனால் அப்படின்னா பை டெஃபினிஷன் ஆஃப் அடிஷன் இன் கோஷன் ஸ்பேஸ். கோஷன் ஸ்பேஸில் டெஃபினேஷன் ஆஃப் அடிஷன் படி இதுதான் வந்து டெஃபினேஷன்.
W ஒன்று இருந்ததுன்னா அது ரெண்டுத்துக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துடலாம். இப்போ W + V1ன்றது T of V1, W + V2ன்றது T of V2. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் T of alpha U, alpha V. ஸோ T of alpha Vனா இங்கே வந்து Vக்கு பதிலாக நம்ம alpha V போடுறோம். அப்போ W + alpha V. இப்போ வந்து இந்த ஆல்ஃபா வந்து இங்கே வெளில கொண்டு வந்துடலாமா? இந்த ஆல்ஃபாவை வெளில கொண்டு வர முடியும். ஆல்ஃபா இன்ட்டு W + V அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் பார்த்தோம் இல்லையா, அதுபடி. ஆனால் இங்கே இன்னர் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ப்ராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த கண்டிஷன் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா இன்ட்டு T of U அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் ஹோமோமார்பிசம்ன்றாங்க. Vலேருந்து V/Wக்கு ஒரு நேச்சுரல் ஹோமோமார்பிசம்ன்றாங்க. ஸோ கிளியர்லி T வந்து ஒரு ஆன் டூவாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ T வந்து இங்கே எபிமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஷின். இந்த மாதிரி தான் 4 மார்க் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. T வந்து R² R²க்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே R²ன்றது எதை குறிக்குது அப்படின்னா ஆர்டர்ட் பேர் R×R. ஸோ R×Rலேருந்து R×Rக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதை தான் இங்கே R² to R²ன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? T of A, B is equal to 2A + 3B, A + 4B அப்படின்னு எடுத்திருக்காங்க. இங்கே ஆர்டர்ட் பேர்ஸில் இருக்கிறதுனால இங்கேயும் ஆர்டர்ட் பேர்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ 2A + 3B, A + 4B அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா T of A, B is equal to 2A + 3B, A + 4B இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷனை தான் நம்ம இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறத நம்ம லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ரெண்டு கண்டிஷன் T of U + V, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது இஸ் ஈக்குவல் டு T of U + T of V அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். U, Vன்னு ரெண்டு எலமெண்ட்ஸ் வேணும் இல்லையா? ஸோ இங்கே Uன்றதை நம்ம A, B இன்ட்டு Vன்றதை நம்ம C, D அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? Uன்றது A, B, Vன்றது C, D அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? T of U + V. T of U + V என்ன? T of A, B + C, D. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே கொடுத்துருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இதை நம்ம சால்வ் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு வந்து 2 டைமென்ஷனலாக வேணும். ஆனால் இங்கே வந்து நமக்கு இப்படி இருக்குது. ஸோ இதை 2 டைமென்ஷனலாக மாற்றணும். அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். அப்போ T of A + C, B + D. ரைட்டா? இப்போ வந்து இது வந்து எப்படி இருக்குன்னா இது U, இது B, இது A, இது Bன்ற மாதிரி இருக்குது. இந்த டெஃபினேஷன் படி இது A, இது Bன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த டெஃபினேஷனில் நம்ம இந்த வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். அப்போது 2 × Aன்னு இருக்கா, அப்போ 2 × A + C + 3 × B + D. சரி, 2 × A + C + 3 × B இருக்கா, 3 × B + D, அடுத்தது ஏன்னு இருக்கா, அப்போ A + C + 4 × B + D. ஓகேவா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ 2A + 2C + 3B + 3D, A + C + 4B + 4D. இப்போ இங்கேருந்து நம்ம ABCDன்னு செக்ரிகேட் பண்ணுறோம். அப்போ 2A + 3B + 2C + 3D, இங்கே A + 4B + C + 4D. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏபியையும் சிடியையும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? தனித்தனியாக பிரிக்க போகிறோம். அப்போ 2A + 3B, A + 4B. அதாவது இதை எப்படி நம்ம பிரிச்சுருக்கோம்னா இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்றுன்னு பிரிச்சுருக்கோம். ஓகேவா? அப்படி பிரித்து இது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா 2 டைமென்ஷனில், அதாவது இதுவும் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆட் ஆகியிருக்கு. அதனால நம்ம இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை தனித்தனியாக எடுக்கிறோம். இங்கே எப்படி நம்ம கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணோம், இதை வந்து இப்போ தனித்தனியாக எடுக்கிறோம். A, B. இப்போ இதுலேருந்து A, B பிரிக்கணும். A, B, C, D இப்படி பிரிப்போம்ல, அந்த மாதிரி தான் இங்கே பண்ணுறோம். இது A, இது B அப்படின்ற மாதிரி எடுத்து A, B அப்படின்ற மாதிரி எழுதுகிறோம். இங்கே ப்ளஸ்ஸு, ஏன்னா இங்கே கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் தானே பண்ணியிருக்கோம். அதனால் 2C + 3D, C + 4D. இப்போ இது என்னது? T of
ஏ கமா பி ப்ளஸ் டி ஆஃப் சி கமா டி. ஏன்னா இந்த இது இங்கே எப்படி இருக்குது 2a + 3b, இங்கே எப்படி இருக்குது 2a + 3b, இங்கே 4a + 4b, இங்கே a + 4b. அதே மாதிரி 2c + 3d, 2a + 3b, c + 4d, a + 4b அதே மாதிரி இருக்கா. ஸோ இதை அப்படி வந்து நம்ம மாற்றிக்கிறோம். அப்போ என்ன வந்துருச்சு, டி ஆஃப் u + v = டி ஆஃப் இது வந்து டி ஆஃப் யூவா, ஏன்னா யூன்றது தானே a கமா b, டி ஆஃப் u + டி ஆஃப் பியா. ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. அடுத்தது டி ஆஃப் ஆல்ஃபா யூ. அடுத்தது டி ஆஃப் ஆல்ஃபா யூ. யூனா என்னன்னு தெரியும், ஏ கமா பி அப்படின்னு நம்ம ஏற்கனவே எடுத்துக்கணும். அப்போ டி ஆஃப் ஆல்ஃபா ஆஃப் ஏ கமா பி. இப்போ இந்த ஆல்ஃபா உள்ளார கொண்டுக்கிறோம். அப்போ ஆல்ஃபா ஏ கமா ஆல்ஃபா பி. ரைட்டா? இப்போ இந்த இதை வந்து நம்ம கொடுத்துருக்குற டெஃபினேஷன் படி பிரிக்கிறோம். அப்போது ஆல்ஃபா ஏ 2 × ஆல்ஃபா ஏ + 3 ஆல்ஃபா பி கமா ஆல்ஃபா ஏ + 4 ஆல்ஃபா பி. ஓகேவா? ஸோ இந்த ஆல்ஃபா ஏக்கு பதிலாக ஆல்ஃபா ஏவும் பிக்கு பதிலாக ஆல்ஃபா பியும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து ஆல்ஃபாவை காமனாக வெளில எடுப்போம். 2a + 3b கமா a + 4b. இது வந்து நமக்கு கொஷினில் கொடுத்துருக்குற அந்த டெஃபினேஷன் மாதிரியே இருக்கா. அப்போது ஆல்ஃபா × டி ஆஃப் யூ, அதாவது இது ஆக்சுவலாக டி ஆஃப் ஏ + பி தான். இங்கே டி ஆஃப் ஏ + பின்றது என்ன, யூ தானே. ஸோ இதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைட். ஸோ இது வந்து ஒரு லீனியர் மேப். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள் வந்து டி ஃப்ரம் b3 to b1ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது 3 dimension to 1 dimension. ஸோ 3 dimensionல x1 x2 x3 அப்படின்னா 1 dimensionல அது x1² + x2² + x3². ஸோ இது வந்து டி வந்து நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 2 எலிமெண்ட்டு u v ரெண்டுமே வந்து என்னது 1, 0, 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். பிலாங்ஸ் டு v3 ஆஃப் r. இப்போ அந்த u + v உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். u + v உடைய வேல்யூ 2, 0, 0. அப்போ டி ஆஃப் u + vன்றது டி ஆஃப் 2, 0, 0. ஸோ அதுக்கான வேல்யூ கிடச்சிடும். அடுத்து டி ஆஃப் u உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும், டி ஆஃப் v உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டி ஆஃப் u + டி ஆஃப் v உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது 2ன்னு வருது. ஏன்னா நம்ம இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 2 தான் வரும். அப்போ இங்கே 4ன்னு வந்திருக்கிறது, இங்கே 2ன்னு வந்திருக்கு. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இது நாட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நமக்கு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு 2 கண்டிஷன் தெரியும். அந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலும் கூட அது வந்து நாட் அ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.